டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நமக்கு ஏற்படக்கூடிய ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு நம்ம பார்க்கிறோம், சுகர் அப்படின்ற ஒரு பிரச்சனை குழந்தை பருவத்துல இருந்தே இருக்கு. டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ அதே மாதிரிதான் ஒரு காலத்துல இது வந்து அடல்ட்ஸ்க்கு வரக்கூடிய நோய் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இளம் வயதினரை வந்து தாக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோய்கள் இப்போ வயது வித்தியாசம் இல்லாம வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சுகர் சொன்னேன், பார்க்கின்சன் டிசீஸும் அப்படிதான். இயர்லி ஆன்சன் பார்க்கின்சன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி இப்போ வந்துருச்சு. 25 வயது 30 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த பார்க்கின்சன் டிசீஸ் நிறைய பேருக்கு ஏற்படுது. அதே மாதிரிதான் இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். இந்த சிறுநீரக பிரச்சனையும் இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து ஏற்படுது. இப்போ குழந்தை பருவத்துல இருக்கிறவங்களுக்கு, டீனேஜ்ல 20+ இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு காலத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா சுகரா ஒரு 50 வயதை கடந்துச்சு நமக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வயது வித்தியாசம் இல்லாம நிறைய நபர்களுக்கு ஏற்பட்டு கொஞ்ச நாள்லயே அது என்னன்னா சிறுநீரகத்தை ரொம்ப மோசமான முறையில பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா ஒரு 2 வீக்ஸ்ல வந்து ரேண்டமா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து பிபி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணி பார்த்து நம்ம வந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சிறுநீரக பிரச்சனைகளுக்கான வழிமுறைகள் நிறைய பதிவுகள்ல சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் எந்த நேரத்துல நம்ம எடுக்கலான்றதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா கட்டாயம் பிளட் ப்ரெஷரை ஃபர்ஸ்ட் நம்ம குறைச்சே ஆகணும். ஸோ அப்போ அது டயட்லயோ இல்ல ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்தோ ஏதாவது ஒரு வகையில பிளட் ப்ரெஷரை குறைச்சு நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் நம்ம பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல இந்த வயதுல இருக்கவங்களுக்கு தாங்க கிட்னி ப்ராப்ளம் வரும்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சொல்ற விஷயம் நேத்து வரைக்கும் நார்மலா தாங்க இருந்தாங்க. திடீர்னு இந்த 1 மந்த்ல பார்த்தோம்னா ஸ்டேஜ் 5ன்னு வந்து நிக்குது. கிரியேட்டின் லெவல் இவ்வளவு அதிகமா இருக்கு. ஸோ யூரியா வந்து கிட்டத்தட்ட 100 வரைக்கும் வந்துருச்சுங்க, எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் எந்த சிம்டம்ஸுமே தெரியாம நார்மலா தான் இருக்காருங்க, இது என்னங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமானதுனால சிறுநீரகங்கள் சுருக்கம் அப்படின்றது ஏற்படுது. பொதுவாகவே பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது ரீனல் ஆர்டரிஸ்ல, அதாவது சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல நமக்கு தடை ஏற்படலாம். ரீனல் ஆர்டரிஸ்ல வந்து சுருக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்குது. ஸோ இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். ஸோ வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சு சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட முடியும். அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா பிளட் ப்ரெஷர் கவனமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீண்ட வருடங்களாக எனக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னா இந்த சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே நம்ம வந்து சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மெடிசன் எடுத்தங்க, கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் நான் அப்படியே விட்டுட்டேன், திரும்பவும் இப்ப நான் மெடிசன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு வரிசையே இல்லாம மெடிசன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருந்தோம்னா கண்டிப்பாக சுகர் நமக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், கண்கள்ல விழித்திரைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுது. ஸோ கவனமாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்றைய காலகட்டத்துல நமக்கு சிறுநீரக பிரச்சனை வந்து ஏற்படுது. இதற்கு முதன்மையாக ஒருவேளை நமக்கு வந்து யூரியா கிரியேட்டின் கொஞ்சம் அதிகமா இருக்கு, 2 பாயிண்ட்ஸை விட கிரியேட்டின் லெவல் வந்து 2 பாயிண்ட்ஸ் விட அதிகமா இருக்கு, ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், ஸோ இதுவுமே வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்து நம்ம உணவு முறைகள், மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லைங்க ஏற்கனவே நான் வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், ஸோ மாடர்ன் மெடிசன் நான் எடுத்துட்டு இருக்கேன், அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறேன்னா அதனோட சேர்த்து நம்ம வந்து ஹெர்பல் மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கும்போது கட்டாயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து நமக்கு முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்த்து பார்த்தோம்னா உணவு முறையில பார்லி ரொம்ப முக்கியம். சிறுதானிய வகைகளும் நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதானிய வகைகள் சேர்த்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 10 இருந்து 20 கிராம் அளவுக்கு முளை கட்டிய தானியங்கள், அதுவுமே வந்து பார்த்தோம்னா கேழ்வரகு, பச்சை பயிறு, இதை தாண்டி வேற எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுவுமே 10 கிராம் அல்லது 15-20 கிராம் குள்ளேயே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமான புரோட்டீன்,
அதுல வந்து இதுல நான்வெஜ் அசைவ உணவுகள் எடுக்கிறத டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பருப்பு வகைகள், கடலை வகைகள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டின் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனுடைய யூரிக் ஆசிட் லெவலும் எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் லெவல் தான் ஃபர்ஸ்ட் அதிகமாகும். ஸோ அதுதான் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதுக்கான ஃபர்ஸ்ட் சைன் நம்ம சொல்லலாம். யூரியா கிரியேட்டின் தான் இன்க்ரீஸ் ஆகணும்னு கிடையாது. கவனமா பாத்துக்கோங்க. யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து யூரிக் ஆசிட் அதிகமா இருக்குன்னு தெரிய வந்த உடனேயே அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். இதனோட சேர்ந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஸோ இதுக்கு பேசிக்கா நம்மளுடைய காய்கறிகள், அனைத்து வகையான காய்கறிகளுமே எப்படின்னா வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சிட்டு லீச் பண்ணிட்டு அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம எடுக்க எடுக்க நம்ம உடல்ல பார்த்தோம்னா அதிகமான பொட்டாசியமோ இல்ல குளோரைடோ சோடியமோ சேராத மாதிரி பேலன்ஸ்டா நம்ம எடுத்துட்டு வரும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு நாளா ப்ரெஷர் இருக்கு, எந்த ரேஞ்சில் இருக்கு, இல்ல இதுல 5 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 ஸ்டேஜஸ்ல எந்த ஸ்டேஜஸ்ல இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல இந்தாங்க வயது, இந்த வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு கிடையாது. எந்த வயதுல இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிறுநீரக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.